முகம், கைதனுடைய முகம், குறையுடைய தோற்றம், இவருடைய கைகளோ அங்கீனம் முட்டது. ஆகையால் இவரை யார் சென்று கொஞ்சம் இருக்கும் போது பார்க்கிறாரோ, யாரோ பார்த்த பிறகு இவருடைய முகம் கைகள் அனைத்தும் மனித தோற்றம் ஏற்படுதோ, அந்தவனால் தான் இவனுக்கு மாதம் என்று அன்றைய தினமே இவனுக்கு ஒரு சாபம். ஊழ உலகங்கள் அனைவரும் சாரசாக சென்று பார்த்தார்கள். சாத்துவதி அழுதார், மனம் குமரினார். என்னுடைய குழந்தை இப்படி பிறந்து விட்டது, இதற்கு மார்க்கம் இல்லையா என்று அழுது கொடுக்கக்கூடிய தருவாயிலே நான் சென்று இவனை வாரிய மார்போடு எடுத்துக் கொண்டேன். அப்பா எனக்கு எத்தனை கண்ணு இருக்குது? 3 கண்ணு. அப்ப முக்கன் படைத்த பரமனுக்கு சமமான வல்லால் அப்பேற்பட்ட எனக்கு கூட கொடுத்துருக்கலாம்பா இந்த முதல் தாம்பலம். எவனுக்கு போய் கொடுத்துருக்கிறாங்க நியாயமாயுது. ஏ கமல கண்ணா, அட காமால கண்ணா, உனக்கு போய் முதல் தாம்பலம் கொடுக்கலாம். 3 கண். ஒரு குரல கழுத குரல் இவனுக்கு, மனுஷ குரல இல்ல, மனித குரல் இல்ல, சின்ன குழந்தை கழுத குரல். நான் சென்று பார்த்தேன். 3 கண்ணில 1 கண் மறைந்தது. 2 கண் சரியாக சேர்ந்து தெரிந்தது. கழுதல் குரலை மாறி மனித குரல் எனக்கு ஏற்பட்டது. அப்படியா? 3 கணத்திலே 1 கரம் மறைந்து 2 கரம் நம்ம போய் தோன்றியது. அன்று தினமே என்னை பார்த்து முறைத்தான் உடைய தாய். சாத்துவதே அண்ணா, நீ வந்தவுடனே இவருடைய மகன் சிறப்பாக இருக்கிறார். ஆனால் மகனுக்கு யார் ஒருவர் பார்க்கிறாரோ சரியாக கூட தருவாளே, அண்ணவனால் மரணம் என்று எனக்கு உரைத்திருக்கிறார்கள். ஆகையால் உன்னுடைய கரத்தால் இவருடைய மகனுக்கு இறப்பென்பை ஏற்படக்கூடாது என்று நினைச்ச சத்தியம் செய்வார். சத்தியம் வாங்கிக் கொண்டால் உண்மைதான், கொடுத்து விட்டே சத்தியம். என்னவென்று, அத்தை, உன்னுடைய மகன் 100 பிழை 6 தவறு செய்தால் பொறுத்துக் கொள்வேன். அதற்கு மேல் 1 பிழையாகிலும் 1 தவறாகிலும் செய்தால் சத்தியம் உரைக்கிறேன். இந்த சிசுபாலுக்கு என்னுடைய கரத்தால் மனமே உரைத்தேன். பார்த்தையா, என்னை வச்சு எவ்வளவாக பேசிவிட்டான். 100 பிழை 6 தவறுக்கு மேல் செய்து விட்டான். இப்போதே கருத்தை சுத்தத்திர சக்கரத்தை விடுத்து இவன் என்ன செய்ய இருப்பான் பாரிப்பதே. சீதா மனோகர், நான் யார், நீங்கள் யார்? ஆண்டவா, எனக்கு ஞானம் பிறந்துவிட்டது. அதனால் உன்னையே எதிர்க்க வேண்டும் என்று எதிர்த்தேன். என் சிரம் அருந்தது. சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தா சிரம் அருந்தது. ஆனால் ஞானம் பிறந்தது. எனக்கு உயிர்ப்பிச்சை வந்துவிட்டது. ஆனால் எதற்காக தெரியுமா உன்னை எதிர்த்தேன்? திரேதாயுகம். திரேதாயுகத்திலே ஒரு சமயத்திலே திருப்பார் கடலை கடையும் நேரத்திலே நீங்களோ கூர்ம அவதாரம் எடுத்தீர்கள். தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க செய்தீர்கள். அப்பொழுது வந்து வைகுந்தத்திலே நித்திரை ஜெய விஜயாக்களாக இருந்தோம். நான் விஜயன், ஜெயன் இருவரும் காவலாக இருந்தோம். அங்கே நித்திரை பங்கம் செய்யாமல் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உரைத்தீர்கள். அப்போது ஜனகர் ஜனகாதிகர் என்ற 2 முனிவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு வழிவிட மறுத்தோம். அந்த முனிவர்கள் சாபத்தை கொடுத்து விட்டார்கள் எங்களுக்கு. அட பாவி ஜெய விஜயாக்களே, நீங்கள் பூலோகத்தில் 7 பிறவி எடுக்க வேண்டும், பிறகுதான் வைகுந்தம் வர வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள். ஓடி வந்தே உன் பாதத்தில் அழுதோம். அப்படி என்றால் 7 பிறவியை கொடுத்த சாபம் வழித்தே தீரும். 3ஆக மாற்றி விடுகிறேன். எனக்கு பக்தனாக இருந்தால் 7 பிறவி எடுக்க வேண்டும். எனக்கு எதிரியாக பகவனாக இருந்தால் 3 பிறவிலேயே மீண்டும் வைகுந்தம் வந்து விடலாம். அந்த திரேதாயுகத்திலே இரஞ்சன் இரஞாக்கதன் என்ற பெயரோடு பிறந்தோம். அங்கே வராகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சவதாரர்களுக்கு என்னை கொண்டீர்கள். என் அண்ணனாக இருந்த ஜெயனை நரசிங்க அவதாரம் எடுத்து அவரை கொண்டு விட்டீர்கள். உன்னையே எதிர்த்தோம். அதே போல் திரேதாயுகத்திலே ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தோம். நீங்கள் ராமனாக பிறந்தீர்கள். ராமனாக பிறந்து சீதாஜியை சிறையிலிட்டு சென்று விட்டார். அந்த சிறை மீட்க ராவணாதிகளாகிய எங்களை அழித்தீர்கள். உன்னையே
சிசுபாலனாக பிறந்திருத்தோம். உன்னையே எதிர்த்தோம். உன் கரத்தால் எங்களுக்கு மரணம் வந்துவிட்டது. ஆண்டவா, நான் வைகுந்தம் செல்கிறேன். இந்த கிருஷ்ணாவதாரம் முடிந்த பிறகு உங்கள் வருகைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருப்போம். அது மட்டுமல்ல, எனக்கு வைகுந்த பதவி கொடுத்தது போல் சின்ன பையன் இதோ அமரராகிவிட்டார். சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களுக்கும் அந்த ஆண்டவன் அவர்கள் கிடைக்க வேண்டும். வைகுந்த பதவி கிடைக்க வேண்டும். சாலோப சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4வது மோட்சத்தை கொடுக்க வேண்டும். ஐயனே, நான் செல்கிறேன் வைகுந்தம். சிறப்போடு சென்று வா. பெருமை நிலைநாட்ட எத்தனையோ கடமைகள் உங்களுக்கு இருக்கின்றன. அந்த கடமையெல்லாம் முடித்துவிட்டு பிறகு வாருங்கள். நான் மறையும் புகழ் நாராயணா, நான் மறையும் புகழ் நாராயணா, நான் மறையும் நாராயணா ஆடிய அடியவர்க்கு உரைத்திட்டவா, நான் மறையும் புகழ் நாராயணா. நாராயணா ஆடிய அடியவர்க்கு உரைத்திட்டவா, நான் மறையும் புகழ் நாராயணா. நான் மறையும் புகழ் நாராயணா. பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி, அண்ணா, என்ன காரியம் செய்து விட்டாய்? கருத்திலே அந்த சிசுபாலன் சிரசை கொய்ய சுதந்திர சக்கரம் சென்றது. அவனுடைய சிரத்தை அறுத்து மீண்டும் வந்து என்னுடைய விரலில் அமரக்கூடிய தருவாயிலே என்னுடைய விரலை அந்த சுதந்திர சக்கரம் கிழித்து விட்டது. என்னுடைய விரலில் இருந்து ரத்தமாகப்பட்டது 6ஆக பெருக்கக்கூடிய தருவாயிலே ஓடி வந்து தன்னுடைய அண்ணன் மாபெரும் சபையிலே இப்பேற்பட்ட இழிவான செயல் ஏற்பட்டது என்று தன்னுடைய முந்தல்ல இருந்து ஒரு முனையை கிழித்து எனக்கு கட்டு போட்டு ரத்தத்தை நிறுத்தி விட்டார். இவருடைய மனத்தினை காப்பாற்றி விட்டார். என்னையே திரும்பி செய்யப்பட்டது. தங்கா, மனத்தினை எப்படி இப்படி இங்கு காப்பாற்றினாயோ, ஒருவேளை எங்க அழினாம் உனது மானம் பறிபோகுமானால் இந்த அண்ணன் இந்த கண்ணன் உனக்கு 1000 சிலைகளை கொடுத்து சத்தியமாக உனது மானத்தினை அது மட்டுமல்ல, தற்போது உடைய தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்க செல்வன் என்பதற்காக ராச யாகத்தை
செய்ய முன்வந்து விட்டீர்கள். சிறப்பாக முன்வந்திருக்கும். ராஜசூய யாகம் செய்வதற்கு தகுந்த நேரம் தற்போது. ஐயா, இந்த யாகத்தை நீங்கள் சிறப்போடு செய்ய முடியுங்கள். அப்படியே ஆகட்டும் மாமா. தந்தை பாண்டு மகாராஜன் எப்படி சொர்க்கம் செல்ல போகிறாரோ அதே போல் இதே ஊரிலே பிறந்து வளர்ந்து பிள்ளை பெயரை இன்றெடுத்து பேரன் பேச்சுகளை பார்த்து நற்பெயரை எடுத்து சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் தற்போது சாலோகே சாரூபை சாமிவே சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய இவனுடைய பாய்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த உடைய தந்தை பாண்டு மகாராஜன் எப்படி சொர்க்கம் செல்ல போகிறாரோ அதே போல் இந்த ராஜ யாகத்தின் மூலமாக இந்த கிராமத்தில் பிறந்து நற்பெயர் எடுத்து சின்ன பையன் சொல்லக்கூடிய கலை என்பரும் தற்போது சொர்க்கத்தை சேர வேண்டும். தந்தை தற்போதே சொர்க்கம் சேர்ந்து விட்டார். அதே போல் இந்த கிராமத்தில் பிறந்து இந்த சின்ன பையன் ஐயா அவர்களும் கண்டிப்பாக சொர்க்கம் தான் சேருவார். அப்படியா? இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து சிறப்பாக நீங்கள் தான் கலை பெறும் உலகில் நிலை பெறும் கண்ணா. சிறப்பாடு வாழ வேண்டும் நீங்கள் அனைவரும். அப்படியே ஆகட்டும் மாமா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது அன்பான பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றிரவு இந்த புனிதமான மேடையில் நடத்திய நாடகம் என்னவென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி வட்டம் கீழ் கொடுங்காலூர் அடுத்த கீழ்ப்பக்கம் கிராமம் ஸ்ரீ கங்கா நாடக மன்றம். எங்களது கங்கா நாடக மன்றத்தின் நீரால் இன்றிரவு இந்த புனிதமான மேடையில் நடத்திய நாடகம் என்னவென்றால் சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சாலாக சாமிபே சாருபே சாருச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி வாட்சம் அடைவதற்காக என்று மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தில் விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய தர்ம ராஜசூய யாகம் என்ற நாடகம் இந்த ராஜசூய காட்சியோடு நிறைவு பெறுவிட்டது. நாங்கள் நடத்திய நாடகத்தில் எவ்வித குறைகள் இருந்தாலும் தங்கள் வீட்டிலே தங்கள் குழந்தைகள் எவ்வாறு தவறு செய்தால் ஆதரித்து மன்னித்து விடுவர்களோ அதை நினைத்து ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை அன்போடு அழைத்து அரசுவை உடவழைத்து ஒளிய ஒளி அமைத்து மேடையாளர்கள் அமைத்து கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும்
விழா குழுவினர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி. பிற சூடி பெருமாள் அருளாலா பிற சூடி பெருமாள் அருளாலா ஆளுந மரவே நான் சிவனே சிவனே ராமா ஜெய ராமா ஜெய ராமா ஜெய